அனைவருக்கும் வணக்கம். 2024 வந்ததும் வந்தது. தொடர்ந்து தமிழ் சினிமாவுல துர்மரணங்களா கேள்விப்பட்டுட்டு இருக்கோம். அது என்னமோ தெரியல. தமிழ் சினிமாவுக்கு வந்த சாபக்கேடா என்னன்னு தெரியல. யார பார்த்தாலும் ஹார்ட் அட்டாக், ஹார்ட் அட்டாக், ஹார்ட் அட்டாக்ன்றாங்க. ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் அண்ணன் சேஷு அவர்களோட மரண செய்தியை கேள்விப்பட்டு அதிர்ச்சி அடைந்தோம். அந்த அதிர்ச்சியிலிருந்து வெளியில வர்றதுக்குள்ள அடுத்து ஒரு மரண செய்தி. நடிகர் டேனியல் பாலாஜி அவர்கள் மாரடைப்பால மரணம் அடைந்திருக்கான்ற செய்தி காலையில வந்ததுமே ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. தூங்கி ஏஞ்சதுமே முதல் செய்தி இதை தான் பார்க்க முடிஞ்சது. பார்த்ததுமே ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. எப்படி இப்பேற்பட்ட மனுஷனுக்கு ஹார்ட் அட்டாக் வரும்னு நமக்கு புரியவே இல்லை. தொடர்ந்து பார்த்தோம்னா நல்ல நல்ல மனுஷங்களா தான் போயிட்டு இருக்காங்க. நீங்க விஜயகாந்த் சார் எடுத்துக்கிட்டாலும் சரி, அவரை தொடர்ந்து வெற்றி துரைசாமி அவர்களா இருந்தாலுமே சரி, அதுக்கப்புறம் நம்ம சேஷு அவர்களா இருந்தாலும் சரி, இன்னைக்கு டேனியல் பாலாஜி அவர்களா இருந்தாலும் சரி, எல்லாருமே பொதுப்பணியில ரொம்ப ஈடுபாடோட இருந்தவங்க. பொதுப்பணியில மக்களுக்கு நன்மை செஞ்சவங்க, இந்த சமூகத்துக்கு ஏதாச்சும் ஒண்ணு செய்யலாம் அப்படின்ற ஒரு துடிப்போடு இருந்தவங்க. ஆனா இப்பேற்பட்டவங்க தான் சமீப காலமா நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டு இருக்காங்க. நம்ம சேஷ் அவர்களை எடுத்துக்கிட்டாலுமே கூட அவர் சொன்ன மாதிரியே அவர் வாழ்ற பகுதியில போயிட்டு அவரை பத்தி நம்ம விசாரிச்சோம் அப்படின்னு சொன்னா அவர் செஞ்ச எண்ணற்ற ஏராளமான நன்மைகள் நமக்கு தெரிய வருது. ஆமா, நீ யாரு? நான் யாருன்னு என்ன கேட்கறத விட கொஞ்சம் வயசாயிடுச்சு. அதே போல உடல் நல குறைவால அவரை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. சிகிச்சை பலனின்றி அவர் இறந்துட்டாரு அப்படின்றது நம்மள கொஞ்சம் ஆறுதல் படுத்திக்கிற விஷயமா கூட இருக்கு. ஆனா டேனியல் பாலாஜி அவர் உடம்பு ஃபிட்டா தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. அதே போல வயசும் 48 வயசு தான் ஆகுதுன்னு சொல்றாங்க. 48 வயசுலயும் பாடியை ஃபிட்டா வச்சிருக்காரு. எல்லா விதத்திலயும் கரெக்டா இருக்காரு. அந்த அளவுக்கு பாடியை ஃபிட்டாவும் வச்சிருக்காரு, ஆரோக்கியமாவும் இருந்தாரு. அப்படி இருந்தவர் திடீர் மாரடைப்பு எப்படி வரும் அப்படின்றத நமக்கு தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் நமக்கு நல்லா புரியுது. நடிகர்கள்ன்றதுனால அவங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ஃபுட் எடுத்துக்கிற சூழ்நிலை அவங்களுக்கு உருவாகுது. அதனால நிறைய உடம்புக்கு தகாத ஒரு உணவை எடுக்கிறது. அது போல அதிகமா, அதாவது என்னன்னா ஓரளவுக்கு மேல பணம் சேர்ந்துட்டாலே என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா ஜனங்க ஆர்டிபிஷியல் ஃபுட்டுக்கு இவங்க மாறிடுறாங்க. அந்த மாதிரி இந்த பீஸா, பர்கர், சீஸ், இந்த மாதிரி பட்டர், இந்த மாதிரி ஐட்டங்களுக்கு நிறைய இம்பார்ட்டன்ட் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால இந்த மாதிரி ஜங்க் ஃபுட் அதிகமா சாப்பிட்றதுனால அவங்களுக்கு அந்த உடல் ஆரோக்கிய குறைபாடு கட்டாயம் வருது. இப்ப வர வர நம்ம அதிகமா கேள்விப்பட்டு இருக்கிற விஷயம் என்னன்னா, ஹார்ட் அட்டாக் அப்படின்ற ஒரு விஷயம் யாருக்கு வருது அப்படின்னு சொன்னா, ஒன்னு பாடி பில்டர்ஸ்க்கு வருது, இன்னொன்னு ஆக்டர்ஸ்க்கு வருது. அதனாலதான் ஃபுட் விஷயத்துல அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்றது நம்ம பேச வேண்டியது. காலம் ஒண்ணு மட்டும் தான் உணர்த்த வருது. இனிமே உணவுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்தா மட்டும்தான் உடல் ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்றதான் காலம் நமக்கு உணர்த்திட்டு இருக்கு. ஒவ்வொரு மரணமும் நமக்கு சொல்ற செய்தி இதுதான். அண்ணன் டேனியல் பாலாஜி அவர்கள் மிக சிறந்த ஆன்மீகவாதி வேற. டேனியல் பாலாஜி அவர்கள் முதல்ல சித்தி போன்ற சீரியல்கள்ல தான் அறிமுகமாகறாரு. சீரியல் அறிமுகமாகி ஒரு நடிகரா காக்கா காக்கா படத்துல தான் தன்னோட முத்திரையை பதிக்கிறாரு. காக்கா காக்கா படத்தை தொடர்ந்து வேட்டையாடு விளையாடு போன்ற படங்கள்ல அவர் நடிக்கிற எல்லா படத்துலயும் தன்னோட முத்திரையை அழுத்தமா பதிச்சுட்டு வருவார். உண்மையிலேயே அவர் நடிச்ச படத்தை நம்ம போய் பார்த்தோம்னா அவருக்கு மட்டும், அவருக்கு பெரிய ரோலா இருந்தாலும் சின்ன ரோலா இருந்தாலும் அவரோட ரோல் மட்டும் நமக்கு தனியா தெரியும். அவரோட ஃபாலோவர்ஸே தனியா அந்த தியேட்டருக்கு போவாங்க அவருக்காகவே. அவர் வில்லனா நடிச்சாலுமே சரி, நல்லவனா நடிச்சாலும் சரி, எப்படி நடிச்சாலுமே அவரோட ஃபாலோவர்ஸே தனியா இருப்பாங்க. அப்பேற்பட்ட ஒரு தனித்துவம் மிகுந்த நடிகர் தான் நம்ம டேனியல் பாலாஜி அவர்கள். உண்மையிலே அவர் இவ்வளவு சீக்கிரம் இறந்தது அப்படின்றது நமக்கு மிக துயரமான ஒரு சம்பவமா தான் நமக்கு கேள்விப்பட்டிருக்கோம். காலையில இந்த விஷயத்த பார்த்ததுமே மனசு ரொம்ப அழுத்தமாயிடுச்சு. என்னடா நாம பார்த்து வியந்த, நாம நேசிக்கிற நடிகர்கள் எல்லாருமே ஒருத்தரா மாரடைப்பு மாரடைப்புன்னு சொல்லி விட்டு போயிட்டே இருக்காங்க அப்படின்ற ஒரு மன அழுத்தம் வந்துருச்சு காலையிலேயே. சொல்ல வேற வார்த்தைகளே இல்லை. மிகுந்த மன வலியோட, கண்ணீரோட ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். டேனியல் பாலாஜி அண்ணாக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன்.